நண்பர்களே, இன்று ஏப்ரல் மாதம் 29 லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 8 மணி. ஹிஸ்புல்லா தொடர்ந்து இஸ்ரேலிய ராணுவத்தை தாக்கிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேலிய படைகள் என்ன செய்கின்றன? மேலே போய் குண்டு வீசி குடிமனைகளை எல்லாம் அழித்து தள்ளுகின்றன. அதிகமானவர்கள் இறந்து விட்டார்கள். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்று கிடைத்த தகவல் 20க்கும் மேற்பட்ட பரசூட்டில் இறங்கிய இஸ்ரேலிய ராணுவத்தினரை சுட்டு தள்ளி இருக்கின்றார்கள் ஹிஸ்புல்லாக்கள். ஆகவே ஹிஸ்புல்லாவினுடைய இந்த வளர்ச்சி, அவர்களுடைய திட்டமிடல் தற்பொழுது வித்தியாசமாக இருக்கிறது என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். அது தொடர்பாக இன்று நாம் பார்ப்போம். முதலில் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். லெபனான் போர் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஈரானுடைய பேச்சுவார்த்தைகளிலும் லெபனான் போர் தான் முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது. வார கணக்கில் இஸ்ரேல் பின் ஜபல் என்கின்ற அந்த மலை பகுதியை குண்டுவீச்சு நடத்தி தெற்கு லெபனான் நகரங்களை சுற்றி வளைக்க மீண்டும் மீண்டும் முயற்சித்த பொழுது ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ச்சியாக அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேல் ராணுவம் பின்வாங்கி ஓடுகிறது. இஸ்ரேலின் படையெடுக்கும் ராணுவத்திடம் இந்த இரண்டு நகரங்களும் முழுமையாக வீழவில்லை என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். நீண்ட காலமாக அடையாளபூர்வ மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஹிஸ்புல்லாவின் அரண்கள் தப்பி பிழைத்தது எப்படி என்பதுதான் தற்பொழுது கேள்வி. தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ஆயுத பலத்தால் சாதிக்கக்கூடியவற்றின் எல்லா வரம்புகளையும் மீறி அந்த ஹிஸ்புல்லா தன்னுடைய மூலோபாய சக்தியை வெளிப்படுத்தி அந்த இடத்தை தற்காத்து வருகிறது. லெபனான் தெற்கில் நடந்த போர்களை பற்றி நன்கு அறிந்த ஒரு ராணுவ ஆய்வாளர் சொல்கின்றார் என்றால், லெபனானின் ஆயுத இயக்கத்தை இஸ்ரேலால் எவ்வாறு அப்புறப்படுத்த முடியவில்லை என்பதை பல விஷயங்கள் கோடிட்டு காட்டுகின்றன. அவர்களுடைய கடுமையான ஆயுத இருப்பு மற்றும் கடுமையான எதிர்ப்பு காரணமாக இஸ்ரேலிய ராணுவத்தின் முன்னேற்றம் வெறுமனே அவர்களை அழித்து முடிக்க முடியவில்லை என்று கூறுகின்றார்கள். நிலப்பரப்பு முக்கியமான ஒரு விஷயம். நகர்ப்புற போரின் யதார்த்தம் வேறு. தங்கள் தலைவர்கள் தங்களுக்கு தாங்களே நிர்ணயித்துக் கொண்ட இலக்குகள் என்னன்னா, ஈரானும் அவ்வாறுதான் செய்தது. எப்ப தலைவர்கள் வந்து இறந்து விட்டார்களோ அப்ப தங்களுக்கு தாங்களே இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்று ஈரான் ராணுவம் குறிப்பிட்டது. அதே விஷயத்தை தான் தற்பொழுது ஹிஸ்புல்லாவும் செய்கிறது. ராணுவ முக்கியத்துவத்தால் இஸ்ரேலிய படைகள் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. அரசியல் முக்கியத்துவத்தாலும் இஸ்ரேலிய படைகள் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பின் ஜபல் மற்றும் கியாம் ஆகிய இரண்டிலும் இஸ்ரேலிய படைகள் முன்னேற முடியுமா என்பது மட்டும் பிரச்சனையாக இல்லை. மாறாக அவர்களால் அந்த நகரங்களை பாதுகாக்க முடியுமா என்பதுதான் தற்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லா ட்ரோன்களாலும் தாக்குதல் நடத்துகிறது, ஏவுகணைகளாலும் தாக்குதல் நடத்துகின்றது. லெபனானுடனான இஸ்ரேலிய எல்லையை இஸ்ரேல் பாதுகாக்க முடியாத நிலைமைக்கு வந்திருக்கிறது. இந்த தோல்வி லெபனானின் தெற்கில் இஸ்ரேலின் எந்த ஒரு நீண்டகால இருப்பு குறித்தும் கேள்விகளை எழுப்புகிறது. இலகுவாக போய் அடித்து முடித்து விடலாம் என்று அவர்கள் யோசித்தார்கள். ஆனால் விஷயம் அவ்வாறல்ல. ஏப்ரல் 15 அன்று ஆரம்பித்த போர் நிறுத்தத்துக்கு பின்பும் இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை, கட்டிடங்களை தொடர்ந்து இடித்து வருகிறது. இந்த அழிவுகளை சமூக ஊடகங்களில் ஹிஸ்புல்லா தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. அது உலகளாவிய ரீதியில் அதிர்வுகளை ஏற்படுத்துவதை நாம் பார்க்கலாம். ஏனெனில் இது ஒரு ஆக்கிரமிப்பு போராகவே உலகம் பார்க்கிறது. ஒவ்வொரு சண்டையிலும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. ஹிஸ்புல்லாவை ஏன் ஒடுக்க முடியவில்லை என்பது. தொடர்ந்தும் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலியர்களை அச்சுறுத்தி வருகின்றார்கள். ஒரு மன அதிர்ச்சிக்கு பிந்தைய மன அழுத்தத்தை அவர்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. லெபனான் அரசியலில் முக்கியமான ஒரு விஷயம், பின் ஜபல் ஒரு தனித்துவமான இடம், பெரிய அரண் மாறி இருக்கிறது. 2000ஆம் ஆண்டு மே மாதம் தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேறிய பிறகு அங்கு ஹிஸ்புல்லாவின் பொதுச் செயலாளர் ஹசன் நசருல்லா இருந்தார். அவரை கொண்டார்கள். இஸ்ரேலை சிலந்தியின் வலையை விட பலவீனமானது, அவர்களை உடைத்து விடுவோம் என்று அவர் தன்னுடைய புகழ்பெற்ற உரையை நிகழ்த்தினார். பலருக்கு ஞாபகம் இருக்கும். இஸ்ரேலுக்கு ஒரு முக்கிய இலக்காக அந்த நகரம் மாறியது. ஆனா 2006 லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அது முக்கிய ஒரு போர்க்களமாக இருந்தது. இறுதியில ஹிஸ்புல்லா ஏற்கனவே 2006 வெற்றி பெற்றது. சமீபத்திய மோதலிலும் இஸ்ரேலிய ராணுவம் மீண்டும் 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 அந்த பின் ஜபல் பகுதியை ராணுவ இலக்காகவும் ஒரு குறியீடாகவும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதை பிடிக்க வேண்டும் பிடிக்க வேண்டும் என்று. 20 ஆண்டுகளுக்கு முந்தைய போரில் இருந்து ஒரு வேறுபாடு தற்பொழுது இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இஸ்ரேலினுடைய செயல்பாட்டு நோக்கங்களில் வெளிப்படையான மாற்றம் காணப்பட்டது. ஒரு நகரத்தை கைப்பற்றுவது, பிறகு அந்த நகரத்தை தக்க வைப்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. கவுசாவாதி மற்றது அலோயூன், ஐதரூன் வாதி, இந்த வாதி என்றா எல்லாம் கணவாய்கள், 2 மலைகளுக்கு இடையிலான பிரதேசங்கள். இதுகளை
கிராமங்களுக்கு செல்லும் சாலைகள் இவர்களை கட்டுப்படுத்த அவர்கள் முயன்ற பொழுது இவர்களுடைய தாக்குதல்கள், கெரில்லா தாக்குதல்கள் மூலம் இஸ்ரேல் அதை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது. 2000ஆம் ஆண்டு மே 26 அன்று லெபனானின் பின் ஜபலில் ஒரு நடந்த வெற்றி பேரணியின் பொழுது ஹசன் நசருல்லா அங்கு உரையாற்றியிருந்தார். அது வெற்றி பெற்றிருந்தால் அதன் சுற்றுப்புறங்களை துண்டித்து மேலும் நீடித்த ராணுவ ஆக்கிரமிப்புக்கு அடித்தளமிட்டிருக்கும். ஆனால் அது சாத்தியப்படவில்லை. இஸ்ரேலின் தொடர்ச்சியான முயற்சிகள் தோல்வி அடைந்தன. காசாவில இஸ்ரேலின் தந்திரங்களை ஹிஸ்புல்லா ஆய்வு செய்தது. எப்படி எப்படி இவர்கள் அடிக்கிறார்கள், என்னென்ன விஷயங்களை அடிக்கிறார்கள் என்று ஆய்வு செய்து அவர்கள் ஒரு ஸ்டடி ஒன்று செய்து இஸ்ரேலுக்கு எதிராகவே அதனை தற்பொழுது பயன்படுத்துகின்றார்கள். ஒரு தந்திரோபாய சரி செய்தல் மூலம் தங்களுடைய லட்சியங்களை அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள் என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். இது வெளிப்படையான ஹிஸ்புல்லாவின் ராணுவ வெற்றியாக இருக்கிறது. இஸ்ரேலால் துண்டிக்க முடியாததை ஹிஸ்புல்லா ஒரு குறிப்பிடத்தக்க போர்க்கள வெற்றியாக தற்பொழுது கருதுகிறது. நகரத்தின் மீது முழுமையான முற்றுகையை அமுல்படுத்த இஸ்ரேலியர்கள் சொன்ன எல்லாம் தவறானவை என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். பல திசைகள் இருந்து அழுத்தம் வந்ததுதான், ஏன்னா பல திசைகள் இருந்து இஸ்ரேலிய ராணுவம் அடித்ததுதான். ஆனால் எல்லா அந்த அச்சுக்களை உடைத்து 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 பொருட்களும் வெடிமருந்துகளும் அந்த இடத்திற்கு கொண்டு வரக்கூடியதாக இருந்தது என்று ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறது. மற்ற பகுதிகள் மீது தாக்குதல்கள் தொடுக்கப்படும் செயல்பாட்டு மையமாகவே அந்த இடத்தை ஹிஸ்புல்லா பயன்படுத்தியது. இப்ப இஸ்ரேல் அதை பிடிக்க போராடிய ஒரு புவியியல் புதிராகவே பின் ஜபல் அமைந்திருக்கிறது. ஹிஸ்புல்லாவுக்கு அது சாதகமாக இருக்கிறது. அயத்துல்லா அலி கொமைனியின் படுகொலைக்கு பதிலடியாகவும் உடனடியாக என்று தாங்கள் நம்பிய இஸ்ரேலிய படையெடுப்பை முன்கூட்டியே தடுத்ததற்காகவும் ஹிஸ்புல்லா ரொக்கெட் தாக்குதல்களையும் பயன்படுத்தியது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய போர் மார்ச் மாத ஆரம்பத்தில் லெபனான் வரை விரிவடைந்தது உங்களுக்கு தெரியும். இஸ்ரேல் கிழக்கு மற்றும் மேற்கிலிருந்து லெபனானுக்குள் முன்னேறி லெபனான் எல்லைக்குள் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரம் வரை இஸ்ரேலிய படையினர் சென்றார்கள். ஆனால் அவர்களை தற்பொழுது விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹெலிகாப்டர் இறங்க விடாமல் ட்ரோன் தாக்குதல் நடத்துகின்றார்கள். பல வீடியோக்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை இணைப்பது இவர்களுக்கு மிகப்பெரிய கடினமாக இருக்கிறது இஸ்ரேல் ராணுவத்திற்கு. இருப்பினும் நகருக்குள் நடந்த சண்டை ஒரு வழக்கமான நகரை கைப்பற்றும் நடவடிக்கைகளை போல இருக்கவில்லை. இஸ்ரேலியர்கள் முன்னேற்றம் புறநகர் பகுதிகளில் ஒரு வரையறுக்கப்பட்ட ராணுவ ஊடுருவல்களைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். இப்ப என்ன செய்கிறார்னா, இப்ப கட்டிடங்கள்ல கன்னிவடிகளை பொருத்தி அதை உடைக்கிறார்கள், தீயிட்டு கொளுத்துகின்றார்கள். அப்ப கிராமங்களை கொளுத்துகின்றார்கள், கிராமங்களை உடைக்கின்றார்கள். அப்ப அவர்களால் அதுதான் செய்ய முடியும். இதைத்தான் காசாவிலையும் அவர்கள் செய்தார்கள். காசா நகரில் முன்பு பயன்படுத்தப்பட்ட தந்திரமான ஒரு விஷயம் என்னன்னா, வெடிபொருட்களை தூரத்துல இருந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலம் லொரிகள் மூலம் அனுப்பி அந்த கிராமங்கள்ல உள்ள இடங்களை தகர்ப்பது. இதை இவர்கள் இங்க முயற்சி செய்து பார்த்தார்கள். அது சரிவரையில காரணம் என்னவென்றால் அந்த அந்த பாதைகள் மிக கடுமையாக இருக்கிறது. இது ஒரு முன்னெச்சரிக்கை அணுகுமுறையாக இஸ்ரேல் யோசித்தது. ஆனால் அதிக செலவு பிடிக்கும் ஒரு சண்டையாக இதை தவிர்க்க இஸ்ரேல் யோசிக்கிறது. இஸ்ரேல் வேண்டுமென்றே இந்த போரினுடைய முக்கியத்துவத்தை மிகைப்படுத்தி காட்டுகின்றார்கள். நகரை பிடித்து விட்டோம், நகரை பிடித்து விட்டோம், சாதனை செய்து விட்டோம் என்று. ஆனால் அவ்வாறு இல்லை என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். இப்ப இஸ்ரேலால் ஒரு நகர மையத்தை அடைய முடியவில்லை. தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லா போராளிகளை ஒழிக்க முடியவில்லை. அவர்கள் தொடர்ந்து தாக்குப்பிடித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் என்பதுதான் தற்பொழுது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இது எவ்வாறு நடைபெறுகிறது, எவ்வாறு அவர்கள் தாக்குப்பிடிக்கின்றார்கள், அழித்து விட்டோம் என்று சொன்னோமே, எப்பொழுது அவர்கள் தாக்குப்பிடித்திருக்கின்றார்கள் என்பது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. பின் ஜபலில் ஹிஸ்புல்லா என்ன செய்தன்னா, அதிக அளவிலான தயாரிப்போடு போரிட்டுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது நகருக்குள் இருந்த 401வது பிரிகேடின் 52வது பட்டாலியன் இஸ்ரேலிய தளபதியின் தாங்கியை குறிவைத்து அவரை கொல்ல 2 முறை முயற்சித்தது ஹிஸ்புல்லா. 2 முறையும் அவர் உயிர் தப்பி தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் படுகாயங்களோடு இருக்கின்றார். ஏன்னா அவர் ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு போனதை இஸ்ரேலுடைய ஊடகங்களும் வெளிப்படுத்தின. ஹிஸ்புல்லா அந்த பட்டாலியனையும் அதன் தளபதிகளையும் முன்கூட்டியே அடையாளம் கண்டிருந்தது. ட்ரோன்கள் மூலம் அவர்கள் உளவு பார்க்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள். இது போரில் செயல்படுகின்ற இஸ்ரேலிய பிரிவுகளை எவ்வளவு உன்னிப்பாக ஹிஸ்புல்லா ஆய்வு செய்திருக்கிறது என்பதை காட்டுவதாகவும் ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். பின் ஜபலின் அல் அவீனி பகுதியில் நடந்த ஒரு போரின் பொழுது இஸ்ரேலிய ராணுவம் தன்னுடைய வீரர்கள் உயிருடன் பிடிபடாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக
அந்த பகுதியில் கடுமையான குண்டு வீசி ஹனிபால் கட்டளையை செயல்படுத்தினார்கள். அவர்களுடைய இஸ்ரேலுடைய இராணுவத்துடைய தொடர்பை இழந்த பிறகு கிட்டத்தட்ட 20 மீட்டர் தொலைவுக்குள் ஹிஸ்புல்லா குண்டு வீச்ச ஆரம்பித்தது. இறுதியிலே அவர்களை இஸ்ரேல் ராணுவம் மீட்க முடிந்தது என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இஸ்ரேலுக்கும் அதன் முக்கியமாக இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில் குறியீடாக இருப்பது இந்த பிஞ்சபில் என்கின்ற இந்த நகரம். இருப்பினும் கூட இஸ்ரேல் தீர்க்கமான கட்டுப்பாட்டை அங்கே இருக்க முடியாமல் இருக்கிறது. இஸ்ரேலால் கியாம் என்ற நகரத்தை தாண்டி செல்லவோ அல்லது அதை முழுமையாக சுற்றி வளைக்கவோ முடியாமல் இருக்கிறது. இதற்கிடையில் மேற்கு பெக்கா பள்ளத்தாக்கிலிருந்து ஹிஸ்புல்லாவின் விநியோக பாதைகள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இது இஸ்ரேலியர்கள் உள்நாட்டுக்குள் முன்னேறுவதை தடுத்ததோடு எல்லையில் ஒரு நிலையான பகுதியை நிறுவுவதற்கான முயற்சிகளையும் முறியடித்திருக்கிறது. இஸ்ரேலியர்களிடம் பாதுகாப்பற்ற நகர்ப்புற பகுதிகளை கொண்ட தொடர்பற்ற இராணுவ பகுதிகளும் இருக்கின்றன. அவற்றை இவர்கள் தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சாதனையாக அவர்கள் நின்று பிடிக்கின்றார்கள் எவ்வாறு என்பதுதான் தற்பொழுது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஹிஸ்புல்லா சொல்வது இந்த மோதல் ஒரு வெறும் பிரதேசத்தின் நிலையான பாதுகாப்பாக மட்டும் பார்க்காமல் நகர்வு திறன், ஒரு முக்கியமான அடையாளபூர்வமான முன்னேற்றத்தை தாக்குகின்ற திறனை ஹிஸ்புல்லா கொண்டிருக்கிறது என்று ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இஸ்ரேலிய ராணுவம் தாக்குப்பிடிக்க முடியாமல் பின்வாங்கி கொண்டிருக்கிறது, ஹிஸ்புல்லாவை தாக்குப்பிடிக்க முடியாமல் பின்வாங்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும். பல ராணுவத்தினர்கள் இறந்து விட்டார்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்து விட்டார்கள். ஆனால் இஸ்ரேலிய ராணுவத்திடம் இருந்து தகவல்கள் வராதன. ஆகவே தற்பொழுது ராணுவ ஆய்வாளர்கள் அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக நன்றி.